நீங்க நல்லா இருக்கீங்களா? இது ஜெயிலடி. அங்க என்ன வித்தியாசம்? ஓ, இந்த மாதிரி ரூம்ஸ் இருக்காதுல, கரெக்டா? நீ ஒரு விஷயம் செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற குளம் இருக்குல்ல, நாளைக்கு சாயந்தரம் அங்க போக வேண்டியதா இருக்கும். ஃபோன் மட்டும் கையில வச்சுக்கோ, நான் உன்னை கூப்பிடுறேன். ஹலோ. அங்க போயிட்டியா? வந்துட்டேன். குளத்துக்கு அடியில கிழக்கு பக்கமா ஒரு மரத்தோட வேர் இருக்கு. அந்த வேர்ல ஒரு பேக் கட்டி வச்சிருப்பேன். அதுல காசு இருக்கு, நீ எடுத்துக்கோ. பயமா இருக்கா உனக்கு? உன் கூட வாழ்ந்ததுக்கு அப்புறமா
வெளியில எங்காவது போகணுன்னா நான் கூட வரவா? இல்லை வேண்டாம். ஏன் இங்கிருந்து ரிவெஞ்ச் எடுக்க போறியா? யாரோட? அப்படி பண்ண அவருக்கு தெரியுமா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. நாம தான் செத்து போகிறோம். ம். ம். ஹாய் ரேஷ்மா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஒரு கிளைண்ட் மீட்டிங். என்ன விஷயம்? இல்லை, இங்கே ஒருத்தன் கேட்டுட்ருக்கான் அப்பா எங்கன்னு. ஓ, மீட்டிங் முடிஞ்சு உடனே அங்கே வரேன்னு சொல்லு, சரியா? ஓகே, லவ் யூ. லவ் யூ டூ. நாங்கள் 2 பேரும் காத்துட்ருப்போம். பார்த்துருக்கேன். என்ன ம், ஐஸ்கிரீம் சொல்லவா? எனக்கு எது பிடிக்கும் தெரியுமா? ம், எஸ், அதானே உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன திடீர்னு ஞாபகம்? என்னமோ அப்படியே தோணிடுச்சு. உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் ஊர்ல இல்லை. ஓ, வெளியூர்ல இருக்காரா? ஆ, ஜிதேஷோட ஃபேமிலி. ம், நீ மேரிட் இல்லையா? ட்ரை பண்ண, யாரும் கிடைக்கல. உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கல. அதான் உண்மையான கான்செப்ட். கிடைச்சா கண்டிப்பா பண்ணிப்பேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க பரதன். எப்படி அமைதியா இருக்க சொல்ற? நேத்து நான் கோர்ட் வாசலுக்கு வந்தது திருவிழாவை பாக்குறதுக்கு இல்ல, என் பசங்களை ஜாமீன்ல வெளில எடுத்துட்டு வரதுக்கு. ஆனா நடந்தது மறுபடியும் ரிமாண்ட நீட்டிக்கிட்டே போறாங்க. போலீஸ்காரங்க அவனை இழுத்துட்டு போகும்போது அவன் என் முகத்தை பார்த்து ஒரு சிரிச்சான். அது ஒரு அர்த்தம் தெரியுமா உனக்கு? உன்னால பல பேர் பதவியில இருந்தோம், உன்னால எதுவும் செய்ய முடியல பரதண்ணா. உங்களை பொறுத்த வரைக்கும் கையும் மனசும் திடமா இருக்கிற ஒரு அடியாள் தான் அவன். ஆனா எனக்கு அவன் இங்க இருக்கான். என் ரத்தம், சத, உயிர் எல்லாமே அவன் தான். இப்படி ஒரு விட்னஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இல்ல. ஜாமீன் கிடைக்காதது அதனாலதான். அது யாருன்னு கூப்பிட்டு கேளுங்க சார். அவன் யாருன்னு தெரிஞ்சா அப்படி ஒருத்தன் இருக்கவே மாட்டான் சாட்சி சொல்றதுக்கு. யார் சதீஷ் இந்த சாட்சி சொன்னாலு? டிபார்ட்மெண்ட் ரகசியமா? சொல்லு. நான் பரதன் பேசுறேன் சார்.
நான் சாரை பார்க்கறதுக்காக தான் வரலான்னு இருந்தேன். டிபார்ட்மெண்ட் ஃபைல்ல இருக்க ரகசியத்தெல்லாம் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குல்ல, அத நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுறா வண்டிய. அணி விஷயத்துல பாரத நான் நம்மளால தடுக்க முடியும்.